ஒசூர் கிழவரப்பள்ளி டேம்ல வந்து பாத்தீங்கன்னா நுரையா வந்து சோப்பு நுரைகள் மாதிரி நிறைய வந்து மிதந்து வந்துட்டே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு சேர்க்கிற விஷயமா இல்ல வந்து அது கவர்ச்சிக்கான விஷயமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எல்லாமே தொழிற்சாலைகள்ல இருந்து திறந்து விடப்படுகிற கழிவுகள். ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல இருந்து திறந்து விடுறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கறது வந்து திரு சீமான் அவர்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே சில மேடைகள்ல பதிவு பண்ணியிருக்காருங்க. அப்பெல்லாம் நம்ம அவருக்கு வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டோம், கலாச்சிக்கிட்டோம் இருந்தோம். இந்த தென்பெண்ணையாறு வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் வந்து கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி கழிவுகளை வந்து இப்ப திறந்து விட்டுட்டு இருக்காங்க. கழிவுகள் எல்லாம் திறந்து தமிழ்நாட்டு பக்கம் விட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாடி பின்விளைவுகள் அதிகமா இருக்கும். ஒருத்தர் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு 10 நிமிஷம் அவர் குளிச்சதுனால அவருக்கு வந்து ரேஷஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு. சோ அந்த தண்ணியில வந்து விதைக்கப்படுற விதைகளா இருக்கட்டும், இல்லைன்னா விவசாயம் பண்ற பழங்களோ இல்ல வந்து காய்கறிகளோ வந்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு கெடுதல்ன்றதையும் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகள்ல இருந்து திறந்து விட போற கழிவுகள் நம்ம சைட்ல வந்து சேரக்கூடாது. அதுக்கு ஒரு மாற்று வழியை வந்து இந்த அரசு தலைமை ஏற்று சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணுங்கிறது வந்து எல்லா தரப்புல இருந்தும் நானும் கேட்டுக்கிறேன். சோ இது மாதிரியான விஷயங்கள் மாற்றங்கள் தாவேகா தரப்புல இருந்து ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இதெல்லாம் அத்தியாவசியம். இதுக்கெல்லாம் வந்து 6 மாசம் டைம் கேட்கக்கூடாதுங்கிறதையும் நான் இங்க பதிவு பண்ணி விரும்புறேன். இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இதை வந்து தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் வாய் திறந்து பேசி அதுக்கான ஆக்ஷன் உடனடியாக எடுக்கணுங்கிறத மக்களா சேர்ந்து நானும் கேட்டுக்கிறேன். ஸோ அமைதி காக்கிறது இதுக்கு அப்புறமும் சரியில்லைன்னு நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறது பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதற்கும் அகேன்ஸ்டா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு சிஎம் அவர்கள் குரல் கொடுப்பாருன்னு நம்புவோம். இந்த மாதிரி அப்டேட்டட் பொலிட்டிக்கல் நியூஸையும் நிகழ்வுகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலையும் என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென், பை.